தமிழ்நாட்டில் இன்னும் அதே போல அதிகமான இளைஞர்களை தன்னுடைய தொண்டர்களாக வைத்திருக்கக்கூடிய மற்றொரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காரு, இயற்கை பத்தி பேசுறாரு, நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் நான் ஒரு புதுமையான ஆட்சியை கொடுப்பேன், மாற்றத்துக்கான அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்றாரு. இளைஞர்களுடைய பார்வை என்ன? சீமானுடைய அரசியல் பார்வை சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, தவறா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை ஓப்பனா சொல்லுங்க. சீமான் அரசியல் பண்றாரு. அவர் பண்றது இல்ல, அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையில தான் அவர் யாரோட கூட்டணி வைக்காம தனி வேட்பாளரை நிக்க வைத்து போட்டியிடுறாரு. இதுல அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப நானும் இந்த தொகுதியில இவ்வளவு மக்கள் வச்சிருக்கேன், இவ்வளவு என் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அவர் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகள் பற்றி மட்டும்தான் அவர் அரசியல் பண்றதாக பேசுறாரு. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு ஒரு முதலமைச்சரா வந்துட்டாருன்னா விவசாயம் மட்டுமே பண்ண முடியாது, எல்லாமும் அனைத்து துறைகள்லயும் பண்ணாதான் அது ஒரு தமிழ்நாடுன்றது ஒரு ஒன்னாக முடியும். அப்படி பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா விவசாயம் மட்டுமே பயன்படுத்தி எல்லாமே அரசியல் பண்றாரு. ஆனா அப்படி பண்ண முடியாது அவர் ஆட்சிக்கு வந்தோம். எல்லா விஷயத்துக்கும் தானே பேசுறாரு, நீட் சம்பந்தமா பேசுறாரு, இலவசங்கள் பத்தி பேசுறாரு. நான் ஆட்சிக்கு வந்தா சாலைகள் எப்படி இருக்கும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி உருவாக்கும், அதெல்லாம் கூட பேசுறாரு. அப்படி பற்றி எல்லாமே பேசினாலும் கூட அவர் விவசாயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தராரு. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ சிட்டில கூட தான் இப்போ எல்லாமே இருக்கு. சிட்டில அவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும்ல, அவங்களும் அப்பதான் அவங்க உள்ள வர முடியும். இந்தி தான் முதல்ல திணிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் பேசிட்டு வந்தாங்க. அப்போ சீமானோட கருத்து என்னன்னா, இவ்வளவு நாளா பாதுகாத்த தமிழை நீ இந்தி வச்சு அடக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஒரு கருத்தை வெளியிட்டாரு. அதுல இருந்து அவர் என்ன பண்ணனா, தமிழ் தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அதுல அவர் அரசியல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களுக்காக அடித்தர மக்களுக்காக சில பல உதவி எல்லாம் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் வந்தாருன்னா பண்ணுவாரு, அவருக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்தனை இருக்கு. அவர் பயணிக்கிறது சரியா இருக்குன்றீங்களா? அடிக்கடி நிலைப்பாடுகளை மாத்துறார், இயற்கை பத்தி மட்டுமே பேசுறாருன்னு பாய்ஸ்ல சில பேர் சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? இல்ல இயற்கை பத்தி மட்டும்தான் பேசுறாருன்னு இல்ல, அவங்க மீட்டிங் அரசியல் எவ்வளவோ பார்த்திருப்பாங்க. அதை வச்சு அவர் என்ன தீர்மானிக்கிறார் மக்களுக்காக. அவர் இயற்கையை பத்தி பேசுறத மட்டுமே வச்சு இது பண்ணக்கூடாது, அவர் மற்ற விஷயங்களையும் தலையிடுறாரு. அதையும் நம்ம இது பண்ணி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.